கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களுக்கு பேச போகிறார். இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமோ 9 அதிகாரம் 4வது வசனம். அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு ஆச்சரியத்தால் பிரமை கொள்வார்கள். சேபா ராஜஸ்திரி சாலமோனுடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்டு சாலமனை பார்க்கும்படிக்கு வருகிறாள். வந்த இடத்துல நடக்கிறது, அங்க வந்து எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. சாப்பாடு, அங்க ஊழியக்காரருக்கு வீடு, அங்க வச்சிருக்கிற எல்லா காரியங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறா. ஆலயத்து போகிற நடைபாதை எல்லாத்தையும் பார்த்தோன்னா எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு அழகா இந்த மனுஷன் செய்திருக்கிறாருன்னு கண்ட உடனே அவ ஆச்சரியத்தால் பிரமை கொண்டதுண்டாலாம். ஆச்சரியத்தால் பிரமை கொண்டார்களாம். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. சாலமன் எப்படி உயர்த்தி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினால, அறிவினால, புத்தினால அவன் தன்னுடைய ராஜாங்கத்தை, அரசாங்கத்தை எவ்வளவு அழகா நேர்த்தி ஒழுங்குபடுத்தியிருந்தான் பார்த்தீங்களா? அதை கண்டு இனி ஒரு ராஜஸ்திரி, இனி ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஸ்திரி பிரம கொள்ற ஆச்சரியப்பட்டு, ஏன் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியாதா? சில ஆட்களை பாருங்க, எதுலையுமே ஒரு ஒழுங்கு இருக்காது. எதை செய்தாலும் ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு நேர்த்தி இருக்காது, அழகு இருக்காது, பார்க்க ஒழுங்கு இருக்காது. சில வீடுகளை பாருங்க ஏனோதான் வச்சிருப்பாங்க. சில ஊழியம் செய்கிற ஆட்களை பாருங்க சபை ஏனோதான் வச்சிருப்பாங்க. சில அலுவலகத்துல பணி செய்யறவங்களை பாருங்க ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு கிரையும் இருக்காது, ஒரு கிரமை இருக்காது. அதாவது ஒரு நேர்த்தியா ஒன்றும் இருக்காது, தாறுமாறா எல்லாம் போட்டிருப்பாங்க. சிலர் பாருங்க எல்லாத்தையும் நீட்டா அடுக்கி அழகா வச்சிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் பாருங்க. அப்படித்தான் வைக்கணும். அதுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினாலும் அதை செய்ய முடியும், அறிவினாலும் செய்ய முடியும், உற்சாகத்தின் ஆவினாலும் செய்ய முடியும். பாருங்க, சாலமோனுடைய அந்த ராஜாங்கத்தை அவன் எவ்வளவு அழகாய் நேர்த்தி அழகா வைத்து அதை கண்டு இனி ஒரு ஸ்திரி, ராஜஸ்திரி, இனி ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஸ்திரி அப்படி ஆச்சரியப்பட்டு பிரமை கொண்டாலாம். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு பிரமை கொள்ள போறாங்க. நீங்க செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்க செய்கிற அத்தனை காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமை கொள்ள போறாங்க. நீங்க அப்படி அழகாய் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையிலிருந்து காரியத்தை நடப்பிக்க போறீங்க. ஏசப்பா செய்ய போறார். நம்புவீங்களா? ஜெபம் பண்ணுமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, சாலமோனை கண்டு ஆண்டவரை ஆச்சரியப்பட்டு பிரமை கொண்ட சேப ராஜஸ்திரியை போல இன்றைக்கு தகப்பனே, இதோ அடியனோடு இணைந்து ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும், மாற்றங்களை கொண்டு வர நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியமும் ஆச்சரியமாய் வடிவமைக்கப்படட்டும், அழகாய் மாறட்டும், நேர்த்தியாய் மாறட்டும், உயர்வான வழியிலே வரட்டும், அதிசயம் நடக்கட்டும். மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமை கொள்ளத்தக்கதா இது எப்படி கட்டினார்கள், எப்படி இது அழகா வைத்திருக்கு, இந்த வீடு எப்படி கட்டப்பட்டது, எப்படி அழகுபடுத்தப்பட்டது, இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது, இந்த ஆலயம் எவ்வளவு அழகாய் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை பிரமை கொள்ளத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீர் உயர்த்தும்படியாய், அதற்கான சூழ்நிலை உருவாக்கும்படியாய் நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அழகற்று நிற்கிற, நேர்த்தி இல்லாமல் இருக்கிற, தாறுமாறாய் கிடக்கிற குடும்பங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், ஊழியங்கள், சபைகள், அலுவலகங்கள் எல்லாம் இப்போது அழகுபடுத்தப்படுவதற்கான வழிகள் உண்டாகட்டும். தடை மாறட்டும், பிசாசுடைய தந்திரங்கள் அழிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. வியாதியஸ்தர்களை இப்போ தொட்டு சுகமாக்கும், சமாதானத்தை எல்லா குடும்பத்திலும் கொடும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதியும், வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதியும், தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதியும், வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதியும், ஊழியம் செய்கிறவங்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.